ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் என்னோடய பர்சனல் ஃபஸ்ட்டு விலாகு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு கரெக்டாக 5-6 மணி நேரம் ஆகிடுச்சு. எடிட்டு ஈஸியாக பண்ணிட்டேன், பட் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பேசணுங்கிறதுல ஒரு பெரிய தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்ன வரைக்கும் குக்கிங் விலாக் போட்டிருக்கேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன பேச போகிறேங்கிறது, என்ன சொல்ல போகிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் பர்சனல் விலாக் போட்டது இல்லையா, அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே இருந்தேன். ஸோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னடா எடுத்தோடனே வாங்கணும் இதெல்லாம் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது என்னோடய பர்சனல் விலாக் இனிமேல் வரும். அப்படி வரும்போது மேக்ஸிமம் இந்த நேச்சர் தான் நிறைய வரும். எனக்கு இந்த க்ரீனிஷாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்களே கொஞ்சம் டவுனை விட்டு, அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியா டவுனும் இல்லை, அதேமாதிரி வில்லேஜும் இல்லை, ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவுட்டரில் இருக்கிறோம். அவுட்டரில் இருக்கும்போது நார்மலாக எங்கள் வீட்டை சுற்றி நிறைய குருவி, கிளி, எல்லாம் மயில் கூட வரும். மயில், முயல் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போகும். அதோட சத்தம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாழற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நேச்சரோடு கலந்து வாழறது இருக்கும் இல்லையா. நான் வளர்ந்ததும் கிராமம்தான். ஸோ அதனால் அந்த நேச்சரோடு சேர்ந்து வாழற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இந்த ஒரு இதை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு கூட நான் நினச்சிப்பேன். நேச்சரோடு வாழறதுக்கு இந்த ஆண்டவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிப்பேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க முடியாது இல்லையா. ஒரு சில நேரம் எனக்கு எங்கேயாவது வேலை கிடச்சி நான் ஒரு சிட்டி சைடில் செட்டில் ஆகிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த நேச்சர் லைஃப்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன வேணுங்கிறத கரெக்ட் டைமுக்கு எல்லாருக்கும் கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு இந்த ப்ளாகை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் ஓகே, எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. என்னோட வேலையை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா போய் துணி துவைக்க ஆரம்பித்தாச்சு. துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் காய வச்சுட்டு தான் நான் டின்னர் பண்ணவே ஆரம்பித்தேன். இந்த விலாகில் எனக்கு தெரிஞ்ச அளவு எதையோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறேன். என்னென்ன மாற்றிக்கணுன்னு முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் துணியை காய போட்டுட்டு அங்கேயே ஒரு 1/2 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வானம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.